ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக பாலிவுட்டில் விஜய் வர்மா, ஆதித்யா ரோட் கபூர் நடிப்பில் ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆன மாடர் முபுராக் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். மார்டர் முபாரக் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, டெல்லியில் பணக்காரங்க மட்டும் இருக்கக்கூடிய ராயல் டெல்லி கிளப் அப்படிங்கிற ஒரு இடத்துல லியோ அப்படிங்கிற ஒருத்தர் யாரோ கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலையை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி நம்ம படத்தோட ஹீரோவான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு. நம்ம படத்தோட ஹீரோ அந்த கொலையை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலையை யார் பண்ண அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, அந்த லியோ அப்படிங்கிற கொலை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற சொல்கிற ஸ்டோரி தான் மார்டர் முபாரக். இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் அந்த லியோ அப்படிங்கிற கொலை பண்ணது யாருன்னு படத்தோட கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அது வரைக்குமே இந்த படத்தில் நிறைய இடத்துல அந்த கொலையாளி காட்டியிருந்தாலுமே இவங்க தான் அந்த கொலையை செய்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்காத மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி லைனப் இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் இந்த படத்தோட ஸ்டோரி லைனப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே லேக் ஆகிற மாதிரி ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்டோரி லைனப்பே நமக்கு புரியாத மாதிரி ஏதோ ஒரு லைனப்பில் போயிட்டு இருக்கும். இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் லீடு கொடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் நல்ல த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் எனக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட சினிமாட்டிகிராஃபிக், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு IMDb ரேட் நான் 10க்கு 7 கொடுக்குறேன். இந்த படத்தோட ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த எல்லா கேரக்டருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 18+ சீன்ஸும் பேட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் தனியாக இருக்க போது மட்டும் பார்க்க முடியும், ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னா நீங்கள் கண்ணை மூடி இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் மட்டும் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை கமலேஷ், ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஒரு சூப்பரான மூவி சொல்லு கமலேஷ் அப்படின்னா பார்க்கிங் மூவியோட ரிவ்யூ நான் சைடில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த படத்தை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள்.